வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் சூடோ எலிமெண்ட்ஸ்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூடோ எலிமெண்ட்னா என்ன? அப்புறம் வந்து அதோட கீ ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? அப்புறம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன? அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சூடோ எலிமெண்ட்ஸ்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்ட வந்து டார்கெட் பண்ணி, அதாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா ஒரு HTML டாக் வந்து எதுவுமே ஆட் பண்ணாம, நம்ம வந்து குடுக்குறது தான் வந்து சிஎஸ்எஸ் சூடோ எலிமெண்ட்ஸ். அதுல வந்து நெறைய வந்து இருக்கு. எப்படி அப்படின்னா, டபுள் கோலன்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிஃபோர், ஆஃப்டர் அப்படின்லாம் வந்து சொல்லி இருக்கு. இதே வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிவா இல்ல இன்டராக்டிவா கன்டென்ட் யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இத ஆட் பண்ணுவோம். சூடோ எலிமெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா, சர்டைன் பார்ட்ட டார்கெட் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து கீ ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது அந்த சூடோ எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல ஒரு பேராகிராஃப் டாக் போட்டுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். பிஃபோர் அதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டரும் வந்து இருக்கும். இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டாக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன். இது என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைல்டா வந்து பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து எழுதிடுறேன். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர். இதையும் வந்து குடுத்தாச்சு. 4வதா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிளேஸ் ஹோல்டர். அதுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர். இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர், ஆஃப்டர் இதுனா என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு, அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இந்த பிஃபோர், ஆஃப்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கன்டென்ட்ட வந்து முன்னாடி ஆட் பண்றதுக்கோ, இல்ல வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து பின்னாடி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃப்டர வந்து நம்ம வந்து குடுப்போம். முன்னாடி குடுக்கணும் அப்படின்னா அது பிஃபோர், பின்னாடி குடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஆஃப்டர். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் தான் அந்த நேம்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்து அது வந்து ஸ்டைல் பண்ணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவோம். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர்னா என்ன அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் இருக்குல்ல. கோடு தஷ்வின்னா சியை மட்டும் தான் அது வந்து ஸ்டைல் பண்ணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 4வது விஷயம் வந்து பிளேஸ் ஹோல்டர். இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் ஃபீல்டெல்லாம் வந்து உள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அப்பதான் வந்து அந்த பிளேஸ் ஹோல்டர்ன்றதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்பயும் அதையுமே வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் இப்போதைக்கு இது வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஆஃப்டர் இருக்குல்ல. அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லெட்டர், பிளேஸ் ஹோல்டர் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கோடு செஷன் இருக்குல்ல. நான் அதுலயே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ்ல வந்து கொடுக்குறேன். ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே. இது வந்து கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கேயே வந்து ஸ்டைல் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இங்கேயே கொடுத்தாதான் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். நம்ம இப்போதைக்கு வந்து லிங்க் ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்றதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து ஸ்டைல வந்து எழுதுறேன். ஸ்டைலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஹெட்டிங் சிஎஸ்எஸ் இருக்குல்ல. அதை வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 pxக்கு வந்து மாத்தி விட்டுறேன். ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம் நம்ம. இங்க வந்து வந்துருச்சு. ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 px. அப்புறம் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஃபாண்ட் வெயிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போல்டா இருக்கணும். அதையும் வந்து கொடுத்துட்டேன். கலர் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். கலர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 333 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு பொசிஷனை வந்து ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் லெஃப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 25 pxக்கு வந்து கொடுத்துக்கிறேன். நமக்கு இங்க கொஞ்சம் வந்து நவுந்து வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் வந்து சொன்னேன்ல ஆல்ரெடி. இப்போ நம்ம வந்து கண்டென்ட்ட வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்புறம் வந்து பின்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி எப்படி ஆட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். டாட் ஹெட்டிங். இதுலயே வந்து பிஃபோர்ன்னு சொல்லி இருக்கும். இந்த பிஃபோர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு வெல்கம் டு அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். வெல்கம் டு அப்படின்றது வந்துரும். நான் இங்க வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க ஸ்பேஸ் மேண்டேட்டரி அப்படி கொடுத்தீங்கனாலே இந்த ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா கொடுத்துட்றேன். பொசிஷன் வந்து அப்சல்யூட். லெஃப்ட் வந்து 0க்கு வந்து வச்சுட்டேன். வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சிடும். பெருசு பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டென்ட் வந்து லெஃப்ட். ஓ மை காட். நான் இங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே. இங்க நான் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து ஓவர்லேப் ஆகி வருது. இது ஏன் ஓவர்லேப் ஆகி வருது அப்படின்னா, நம்ம இங்க வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துருக்கோம். லெஃப்ட்டும் வந்து 0ன்றத கொடுத்துருக்கோம்.
ஸோ இப்படி இதை ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம அப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃப்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஆஃப்டர்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் வந்து டெஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஸ்ட் கண்டென்ட்றதை கொடுத்துட்றேன். டிஸ்பிளே வந்து பிளாக்காக போட்டு விட்றேன். ஸோ டிஸ்பிளே வந்து பிளாக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வித் வந்து ஒரு 100% வந்து இருக்கணும். ஸோ வித் வந்து ஒரு 100% வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம செமிகோலன் கொடுக்காதனால நமக்கு வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கு. ஸோ வித் வந்து ஒரு 100%, ஹைட் வந்து ஒரு 2pxக்கு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2pxக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரும் வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். #333ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து மார்ஜின் டாப் மட்டும் நான் வந்து எவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5pxக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஓவர்லேப் ஆகி வருதுல. ஸோ பொசிஷன் அப்சல்யூட்டை தூக்கிடுறேன். லெஃப்ட் 0ன்றது நீங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம், வேணானாலும் விட்டுருங்க. ஸோ இது இப்போதைக்கு இருக்கணுன்றதுனால நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதே வந்து இன்னும் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து பார்ப்போம். நம்ம இதுலேயே வந்து இன்னும் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா அப்சல்யூட்டா வச்சு நிறைய ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுல வந்து எனக்கு இதுவே போதும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து பொசிஷன் டார்கெட் பண்ணி வீடியோ பண்றது அப்படின்னா நம்ம அதை வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அதுக்கான நான் இன்னும் டீப்பா போகல. இதுல வந்து என்னன்றது சூடோ எலமெண்ட்ஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் இதை வந்து சொல்றேன். ஸோ இது வந்து நம்மளோட சிஎஸ்எஸோட சூடோ எலமெண்ட்ஸ் பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இதுலயே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்னும் வந்துட்டு நிறைய வந்து நமக்கு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு, அதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் முடிஞ்சுல, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாடி டேக்ல ஒரு பேராகிராஃப் டேக் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணி விடுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் வந்து பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு திஸ் இஸ் அ சாம்பிள் பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா இதையும் வந்து நம்ம இங்கேயே வந்து என்ன இதுவோ அதையும் வந்து கொடுத்துடலாம். ஒன்லி த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் திஸ் பேராகிராஃப் will be bold and red. நம்ம ரெட் கலர்ல கொடுக்க போறோம். ஸோ அதனால ரெட்ன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ மீனிங்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த பிஃபோர் ஆஃப்டர்ல கூட இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டைல் பண்ணிருக்கோம்ல. ஸோ நான் அதை வந்து டார்கெட் பண்றேன். டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஒரு 18px வேணும். ஸோ 18px வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட்ன்றது கொடுக்குறேன். ஸோ லைன் ஹைட் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 1.6 கொடுத்தாச்சு. நம்ம இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கலர் வந்து #333. ஸோ இதையும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லைனை டார்கெட் பண்ணும்ல. ஸோ பேராகிராஃப் அதோட ஃபர்ஸ்ட் லைனு, ஸோ ஃபர்ஸ்ட் லைனு ஃபாண்ட் வெயிட் ஆஃப் போல்டுன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் பண்ணிடலாம். போல்டு கொடுத்துடலாம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரு. ஸோ கலர்ல வந்துட்டு #E74C3C. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து எங்கேயுமே இது வந்து இதுவே மாறல. ஸோ ஏன் மாறல அப்படின்னா கிளாஸ் பேராகிராஃப். ஸோ நம்மளோட ஸ்டைல் வந்து நம்ம நேம் வந்து தப்பா கொடுத்ததுனால இது வந்து அப்படி இருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் வந்து இதுவா மாதிரி இருக்கு. இதே நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரே லைன்ல வந்து வந்துடும். ஸோ அதனால இது வந்து இந்த கலரை நான் வந்து இப்படி பிரேக் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு இந்த ரெட்ன்றது வரல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம வந்து பேசியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பேராகிராஃப்னு போட்டிருந்தோம்ல. ஸோ இந்த பேராகிராஃபை தூக்கிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தானே. ஸோ அதனால இன்ட்ரோ அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இன்ட்ரோல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து மாத்துறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 22px வந்து வைக்கிறேன். அப்புறம் வந்து லைன் ஹைட்டை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி விடுறேன். ஸோ 1.5க்கு வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைனை வந்து கொஞ்சம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் போல்டா பெருசா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை டார்கெட் பண்றேன். டார்கெட் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 40pxக்கு மாத்துறேன். ஸோ மாத்திட்டு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கும் போது இந்த மாதிரி டீல வந்து வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்
ஃபர்ஸ்ட் லைன் இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பிளாக் எழுதுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஃபாண்ட் வெயிட்டையும் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி விடுறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட்ட வந்து கொஞ்சம் போல்டு பண்றேன். ஸோ போல்ட் பண்ணி முடிச்சுட்டு கலரை வந்து மாத்துறேன். ஸோ கலர்ல வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா #E67E22 இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு வந்து இந்த இதுல மட்டும் இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுலயே வந்து ஒரு 4வது ஒரு எக்ஸாம்பிள் பிளேஸ் ஹோல்டர். இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட்டை வச்சு அதுலேருந்து வந்து நம்ம இது பண்ண போறோம். ஸோ இன்புட்டை வந்து வச்சிடுறேன். ஸோ இன்புட் வந்து வச்சாச்சு. பை டிஃபால்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் யுவர் இங்க வந்து நம்ம போயிடலாம். ஸோ என்டர் யுவர் நேம்ன்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்க நேம் இயர். ஸோ இதை வந்து பிளேஸ் ஹோல்டர்ல வந்து வச்சுட்டேன். ஸோ இவ்வளவுதான் வந்து என்னோட இன்புட். ஸோ இதை வச்சு முடிச்சிட்டேன்னா இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டைரக்டா போய் என்னோட இன்புட்டை வந்து டார்கெட் பண்ணி விடுறேன் இந்த ஸ்டைல்ல. ஸோ இன்புட்டு அது வந்து டைப் ஆஃப் டெக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ ஓகே, நான் இங்க வேணும்னாலும் நீங்க இங்க டைப் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பட் கொடுக்கலனாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்புட்டோட டைப் வந்து பை டிஃபால்ட் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ இன்புட் ஆஃப் டைப் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேடிங் வந்துட்டு ஒரு 10px வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாலே தெரியும், பேடிங் வந்து உள்ள கொடுத்தோம்னா நமக்கு வந்து பெருசாக ஆரம்பிச்சு. ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். 16pxக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் வந்து 1px சாலிடுக்கு பதிலாக ஒரு 2px சாலிட் வந்து வச்சுக்கலாம். ஸோ 2px சாலிடு என்ன கலர்ல வேணும் அப்படின்னா 3498 dB. இந்த கலர்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். அது நீங்க ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கலர் பிக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து வைக்கிறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஜஸ்ட் வந்து 5px வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் எதுக்குன்னா நம்ம அந்த கர்வினஸ்க்காக வந்து வைக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ இது வந்து டார்கெட் பண்ணியாச்சு. நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளேஸ் ஹோல்டரை டார்கெட் பண்ணி எப்படி வந்து ஸ்டைல் பண்றது அதானே. ஸோ இதை வந்து போட்டேன். இப்போ வந்துட்டு இங்க பிளேஸ் ஹோல்டரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல போட்டு கலரை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மாத்துறேன். ஸோ கலர் வந்து எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா #95A5A6 இந்த கலரை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ அந்த கலரை கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, இப்போ அந்த கலரை கொடுத்தோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட கலர் வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்கு மாத்தி விடுறேன். அதை ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்புட் அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து இட்டாலிக்ல இருக்கணுமா, நீங்க உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு இட்டாலிக் கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இட்டாலிக்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படிதான் நம்மளால வந்துட்டு சூடோ எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.